வணக்கம் நண்பர்களே. ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு இளைஞர் இருக்கார், யங்ஸ்டர். அவர் வந்து ட்ரெயின் ஏறி போய் ஒரு வேலைக்காக ஒரு பெரிய மளிகை கடையில் போய் வேலை கேட்குறாரு. அப்போ அவங்க வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூக்கு வந்து இந்த யங்ஸ்டர் வந்து எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக அட்டன் பண்ணுறாரு. இன்டர்வியூவில் கேட்கப்படுற எல்லா கேள்விகளுக்கும் எனர்ஜெட்டிக்காகவும் சூப்பராகவும் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாரு. உடனே அந்த இன்டர்வியூ பேனல் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய கடை, மளிகை கடை. அந்த இன்டர்வியூ பேனல் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் ரிசல்ட் வந்து மோஸ்ட்லி கரெக்டாக தான், பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு போங்க, கொஞ்ச நாளுக்குள்ளே உங்கள் ரிசல்ட் வந்து நாங்கள் இமெயிலில் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த யங்ஸ்டர்கிட்ட. அப்போ அந்த யங்ஸ்டர் வேலை தேடி வந்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட கம்ப்யூட்டரும் கிடையாது, இமெயிலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து இன்டர்வியூ பேனலுக்கு கூட அதிர்ச்சியை கொடுக்குது. என்னடா இந்த டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் இல்லை, இமெயில் இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரே காரணத்தினால அந்த யங்ஸ்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நீங்கள் வேறு நல்ல வேலையை தேடிக்கோங்க, நீங்கள் அப்டேட்டாக வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே கொஞ்சம் டயர்டாக, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வருத்தம் ஆகிட்டார் அந்த யங்ஸ்டரு. ஆனாலும் சோர்ந்து போகாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போது ஒரு யோசனை வருது அவருக்கு. இந்த சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கையில் 200 ரூபா இருந்துச்சு, அதை வச்சு காய்கறிகளை வாங்குறாரு. அதை வீடு வீடாக போய் விற்று லாபம் பார்த்து, அந்த முதலும் லாபமும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கி அதை வீடு வீடாக போய் விற்றுட்டு, இப்படியே இப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வீடு வீடாக காய்கறியை விற்று அந்த முதலும் லாபத்தையும் வச்சு அவர் வந்து வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைகிறாரு. ஒரு பெரிய மளிகை கடை சாம்ராஜ்யத்தையே நடத்துகிற அளவுக்கு அந்த வேலை தேடி போன இளைஞர் வந்து வளர்ந்துடுறாரு. அப்போ ஒரு இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. அந்த பெரிய மளிகை கடை ஓனர் இப்போ இருக்கார் இல்லையா, அதாவது வேலையில் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, அந்த இமெயில் இல்லாதனால வேலையில் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த இளைஞர், அவர் தான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு மீடியா சேனல் வந்து. அப்போ அந்த மீடியா சேனல் கேட்குறாங்க, மீடியாவில் இன்டர்வியூலாம் முடித்ததுக்கப்புறம் நல்ல இன்டர்வியூ போச்சு சார், உங்கள் இமெயில் ஐடி இருந்தால் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் அந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பியை வந்து அந்த லெட்டரை வந்து அந்த ரைட்டிங்ஸை வந்து பிளாக் ரைட்டிங்ஸை வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்பிட்டு தான் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் இமெயில் சொல்லுங்கள் சார்னு அந்த பெரிய சார்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இமெயில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க, மீடியாக்காரங்க வந்து கேட்குறாங்க, இமெயில் இல்லாமலே நீங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்கன்னா, இமெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சாதிச்சிருப்பீங்க, உங்கள் வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு அந்த மீடியாக்காரங்க வந்து அந்த வேலை நிராகரிக்கப்பட்ட இளைஞர் இருந்தார் இல்லையா, இப்போ சாம்ராஜ்யம் நடத்துகிறார் இல்லையா, அவரை பார்த்து கேட்குறாங்க அந்த கேள்வியை. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்கிட்ட மட்டும் ஒரு இமெயில் இருந்துருந்துச்சுன்னா நான் ஒரு சின்ன மளிகை கடையில் வேலைக்காரனாக இருந்திருப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். இதுதாங்க கதை. நெவர் லூஸ் ஹோப்புங்கிறது தாங்க மெசேஜ். எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை மாறுங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு சிறிய ஸ்பார்க்கில், சிறிய முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உழைப்பு, வேர்வை, நேர்மை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வளர்ச்சிங்கிறது தானாக வருங்க. நம்ம பணத்தை தேடி போகணுங்கிற எண்ணமும் பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தாலே நம்ம அடைஞ்சிடலாங்க. அந்த கதையில் வர்ற வேலையில் நிராகரிக்கப்பட்ட இளைஞர் வந்து அந்த வேலை போச்சுங்கிறத ரிஜெக்ட் பண்ணப்பட்டது வந்து தடங்கலாம் நினைக்கல. அவர் அதை என்னவா பார்த்தாருன்னா, அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி, ஒரு ஃபியூவலாக மாற்றி, எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணுண்டா, இந்த நிராகரிக்கப்பட்ட உலகத்தில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணுண்டான்னு சொல்லி 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி விற்க ஆரம்பிச்சார் பாருங்க. அதுதாங்க அவரோட ஸ்பார்க்கு. அந்த எனர்ஜி நம்ம இருக்கணும். ரிஜெக்ஷனை வந்து ரிஜெக்ஷனாக பார்க்காம அதுலேருந்து நம்ம எண்ணத்தை கற்றுக்கிட்டு அதை ஒரு ஃபியூவலாக மாற்றி நம்ம எப்படியா சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம முயற்சி பண்ணாலே வெற்றி நிச்சயங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. நான் உங்கள் விஜய்கிரண். அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. தயவு செஞ்சு கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், அதை என்னை இன்ஸ்பயர் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.